எல்லாருக்கும் வணக்கம். கதை பொம்மா வித் ஆர்ஜி. நம்மளோட சேனலில் ஹேபிட்ஸ் ஆஃப் ஹைலி எஃபெக்டிவ் பீப்புள் புக்கை 20 நிமிஷமாக ஒரு பாட்டாக நம்ம படிச்சிட்ருக்கோம். வாங்க இன்றைக்கி மேற்கொண்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஆனால் இக்கொள்கைகள் அனைவருக்கும் பொருந்தும் என்பதால் அவர்கள் அறிந்திருக்கிறார்களோ இல்லையோ, இந்த குறைபாடு உலகளாவியது. சரியான கொள்கைகளை பற்றி நாம் எவ்வளவு அதிகமாக தெரிந்து கொள்கிறோமோ, அறிவார்ந்த முறையில் செயல்படுவதற்கான நம்முடைய தனிப்பட்ட சுதந்திரம் அவ்வளவு அதிகமாகிறது. காலத்தால் அழியாத, என்றும் மாறாத கொள்கைகளை மையமாக கொண்டு நாம் வாழும்போது ஆற்றல் மிக்க வாழ்க்கைக்கான ஒரு அடிப்படை கருத்து கண்ணோட்டத்தை நாம் உருவாக்குகிறோம். உங்களுடைய கண்ணோட்டம்தான் உங்கள் மனப்போக்குகளுக்கும் நடத்தைக்குமான மூலம் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். ஒரு கண்ணோட்டம் என்பது உங்கள் மூக்கு கண்ணாடியை போன்றது. அது உங்கள் வாழ்வில் உள்ள அனைத்தையும் நீங்கள் பார்க்கும் விதத்தின் மீது தாக்கம் ஏற்படுத்துகிறது. சரியான கொள்கைகளின் கண்ணோட்டத்தின் வழியாக நீங்கள் பார்க்கும் விஷயங்கள் வேறு எந்த ஒரு கண்ணோட்டத்திலிருந்து பார்க்கும் விஷயங்களிலிருந்து பெருமளவில் வேறுபட்டிருக்கும். நீங்கள் கொள்கைகளை மையமாக கொண்டிருந்தால் பாதுகாப்பு. வெளிப்புற சூழ்நிலைகளும் சூழல்களும் எதுவாக இருந்தாலும் சரி, ஒருபோதும் மாறாத சரியான கொள்கைகளின் அடிப்படையில் உங்கள் பாதுகாப்பு அமைந்துள்ளது. உண்மையான கொள்கைகளை உங்கள் வாழ்வில் உங்கள் சொந்த அனுபவங்களின் வாயிலாக தொடர்ந்து உங்களால் உறுதிப்படுத்த முடியும் என்பதை நீங்கள் அறிவீர்கள். சுய மேம்பாட்டின் அளவீடு என்ற முறையில் சரியான கொள்கைகள் துல்லியமாகவும் தொடர்ச்சியாகவும் அழகாகவும் வலிமையாகவும் செயல்படுகின்றன. சரியான கொள்கைகள் உங்களது சொந்த உருவாக்கத்தை நீங்கள் புரிந்து கொள்வதற்கு உங்களுக்கு உதவுவதோடு அதிகமாக கற்பதற்கான தன்னம்பிக்கையை உங்களுக்கு ஊட்டி உங்கள் அறிவையும் புரிதலையும் அதிகரிக்கிறது. மாற்றம் என்பது ஒரு உற்சாகமான சாகசம் என்றும் குறிப்பிடத்தக்க பங்களிப்புகளை வழங்குவதற்கான ஒரு வாய்ப்பு என்றும் உங்களை பார்க்க வைக்கின்ற அசையாத, மாறாத, தோற்காத மையத்தை உங்கள் பாதுகாப்பின் மூலாதாரமானது உங்களுக்கு வழங்குகின்றது. வழிகாட்டுதல். நீங்கள் எங்கு செல்ல விரும்புகிறீர்கள் என்பதையும் எவ்வாறு நீங்கள் அங்கு சென்றடைவீர்கள் என்பதையும் நீங்கள் பார்ப்பதற்கு உங்களுக்கு உதவக்கூடிய ஒரு திசை காட்டும் கருவியால் நீங்கள் வழிநடத்தப்படுகிறீர்கள். தீர்மானங்களை மேற்கொள்வதற்கு நீங்கள் சரியான தகவல்களை பயன்படுத்துகிறீர்கள். அவை அத்தீர்மானங்களை அர்த்தமுள்ளதாகவும் நடைமுறைப்படுத்தக்கூடியதாகவும் ஆக்குகின்றன. உங்களுடைய சூழ்நிலைகள், உணர்ச்சிகள், சூழல்கள் ஆகியவற்றிலிருந்து விலகி நின்று சமநிலையுடன் கூடிய முழுமையை நீங்கள் பார்க்கிறீர்கள். உங்களது தீர்மானங்களும் நடவடிக்கைகளும் குறுகிய கால மற்றும் நீண்ட கால பரிசீலனைகளையும் பரிந்துரைகளையும் பிரதிபலிக்கின்றன. ஒவ்வொரு சூழ்நிலையிலும் கொள்கைகளால் ஊக்குவிக்கப்பட்ட மனசாட்சியின் அடிப்படையில் சிறந்த மாற்று நடவடிக்கையை பிரங்கையுடன் முன்யோசனையுடனும் நீங்கள் தீர்மானிக்கிறீர்கள். அறிவு. உங்களது தீர்மானம் பரந்த செயலாற்றல் கொண்ட நீண்டகால விளைவுகளை உள்ளடக்கி அறிவார்ந்த ஒரு சமநிலையையும் அமைதியான உறுதிப்பாட்டையும் பிரதிபலிக்கிறது. விஷயங்களை நீங்கள் வேறு விதமாக பார்ப்பதன் மூலம் முன்யோசனையின்றி செயல்படும் பிறரிடம் இருந்து வித்தியாசப்படுகிறீர்கள். ஒரு பயனுள்ள முன்னோக்குடன் கூடிய வாழ்க்கைக்கான கருத்து கண்ணோட்டத்தின் ஊடாக நீங்கள் இவ்வுலகை பார்க்கிறீர்கள். இவ்வுலகிற்கும் உலக மக்களுக்கும் உங்களால் என்ன செய்ய முடியும் என்ற நோக்கில் நீங்கள் இவ்வுலகை பார்க்கிறீர்கள். முன்யோசனையுடன் செயல்படுவதை உள்ளடக்கிய ஒரு வாழ்க்கை முறையை நீங்கள் ஸ்வீகரிக்கிறீர்கள். மற்றவர்களுக்கு சேவை செய்யவும் அவர்களை உருவாக்கவும் நீங்கள் முயற்சிக்கிறீர்கள். வாழ்வில் உள்ள அனைத்தையும் கற்பதற்கும் பங்களிப்பதற்குமான வாய்ப்புகளாக நீங்கள் அர்த்தப்படுத்தி பார்க்கிறீர்கள். சக்தி. இயற்கை விதிகளையும் சரியான கொள்கைகளையும் பற்றிய உங்கள் புரிதல் மற்றும் அக்கொள்கைகளின் இயல்பான விளைவுகளால் மட்டுமே உங்கள் சக்தி மட்டுப்படுத்தப்படுகிறது. சுய விழிப்புணர்வு கொண்ட அறிவார்ந்த முன்யோசனையுடன் செயல்படுகின்ற மற்றவர்களின் மனப்போக்குகள், நடத்தைகள் மற்றும் நடவடிக்கைகளால் கட்டுப்படுத்தப்படாத ஒரு தனி நபராக நீங்கள் உருவாகிறீர்கள். நடவடிக்கை எடுப்பதற்கான உங்களது திறன் உங்களது சொந்த வள வசதிகளையும் தாண்டி சென்றடைந்து அதிக அளவிலான சகசார்பை ஊக்குவிக்கின்றது. உங்களுடைய தீர்மானங்களும் நடவடிக்கைகளும் உங்களுடைய தற்போதைய பொருளாதார மற்றும் சூழல் ரீதியான குறைபாடுகளால் வழிநடத்தப்படுவது இல்லை. ஒரு சகசார்பு சுதந்திரத்தை நீங்கள் அனுபவிக்கிறீர்கள்.
இப்புத்தகத்தின் பிற்பகுதியில் இடம்பெற்றுள்ள இணைப்புகள் பகுதியில் நாம் இதுவரை விவாதித்து வந்துள்ள மையங்கள் ஒவ்வொன்றும் நீங்கள் பார்க்கும் அனைத்து விஷயங்கள் மீதும் எவ்வாறு தாக்கம் ஏற்படுத்துகின்றன என்பதை விளக்குகின்ற ஒரு விரிவான விளக்க அட்டவணை கொடுக்கப்பட்டுள்ளது. ஆனால் உங்கள் மையம் எப்படிப்பட்ட வித்தியாசத்தை ஏற்படுத்துகிறது என்பதை விரைவாக புரிந்து கொள்வதற்கு வெவ்வேறு கருத்து கண்ணோட்டங்கள் வாயிலாக பார்க்கப்படுகின்ற ஒரு குறிப்பிட்ட பிரச்சனைக்கான ஒரே ஒரு எடுத்துக்காட்டை மட்டும் நாம் இங்கு பார்க்கலாம். நீங்கள் தொடர்ந்து படிக்கும்போது இந்த வெவ்வேறு மூக்கு கண்ணாடிகளை அணிந்து கொள்ளுங்கள். வெவ்வேறு மையங்களிலிருந்து வருகின்ற பதில் நடவடிக்கைகளை உணர முயற்சி செய்யுங்கள். இன்றிரவு உங்கள் மனைவியை ஒரு இசை நிகழ்ச்சிக்கு அழைத்து செல்வதாக நீங்கள் அவருக்கு வாக்கு கொடுத்திருக்கிறீர்கள் என்று வைத்துக் கொள்ளுவோம். அதற்கான நுழைவுச் சீட்டுகளையும் நீங்கள் வாங்கிவிட்டீர்கள். உங்கள் மனைவியும் உங்களுடன் வெளியே செல்வது குறித்து உற்சாகமாக இருக்கிறார். இப்போது மதியம் 4 மணி. உங்களுடைய மேலதிகாரி திடீரென்று உங்களை தன் அறைக்கு வருமாறு அழைப்பு விடுத்து நாளை காலை 9 மணிக்கு ஒரு முக்கியமான சந்திப்பு கூட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாகவும் அதற்கான ஆவணங்களை தயாரிப்பதற்கு இன்று மாலை முழுவதும் உங்கள் உதவி தனக்கு தேவைப்படுவதாகவும் கூறுகிறார். வாழ்க்கை துணைவரை அல்லது குடும்பத்தை மையமாக கொண்ட கண்ணாடியின் வழியாக இச்சூழ்நிலையை நீங்கள் பார்த்தால் உங்கள் மனைவிதான் உங்களுக்கு மிகவும் முக்கியமானவராக இருப்பார். உங்கள் மேலதிகாரியின் வேண்டுகோளுக்கு மறுப்பு தெரிவித்துவிட்டு உங்கள் மனைவியை மகிழ்ச்சிப்படுத்தும் ஒரு முயற்சியாக நீங்கள் அவரை அந்த இசை நிகழ்ச்சிக்கு அழைத்து செல்லுகிறீர்கள். உங்கள் வேலையை காப்பாற்றிக் கொள்வதற்காக உங்கள் மேலதிகாரிக்கு உதவ வேண்டும் என்று உங்களுக்கு தோன்றினால் அதை வெறுப்போடும் உங்கள் மனைவி இதை எப்படி எடுத்துக்கொள்வாரோ என்ற கவலையுடனும் நீங்கள் செய்வீர்கள். உங்கள் மனைவிக்கு ஏற்படக்கூடிய ஏமாற்றம் அல்லது கோபத்திலிருந்து உங்களை காப்பாற்றிக் கொள்வதற்கும் உங்கள் தீர்மானத்தை நியாயப்படுத்துவதற்கும் நீங்கள் முயற்சிப்பீர்கள். பணத்தை மையமாக கொண்ட லென்ஸின் வழியாக நீங்கள் பார்க்கிறீர்கள் என்றால் வேலை நேரத்தை தாண்டி உழைப்பதால் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய கூடுதல் பணத்தை பற்றிய எண்ணமோ அல்லது வெகு நேரம் வரை வேலை பார்ப்பது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஊதிய உயர்வின் மீது ஏற்படுத்தக்கூடிய தாக்கத்தை பற்றிய எண்ணமோ தான் உங்களுடைய முக்கியமான எண்ணமாக இருக்கும். பொருளாதார தேவைகளுக்குத்தான் முன்னுரிமை வழங்கப்பட வேண்டும் என்பதை உங்கள் மனைவி புரிந்து கொள்ளுவார் என்ற அனுமானத்தில் நீங்கள் உங்கள் மனைவியை தொலைபேசியில் அழைத்து உங்களால் வர முடியாது என்று கூறுவீர்கள். நீங்கள் வேலையை மையமாக கொண்டவர் என்றால் வாய்ப்புகளை பற்றி நீங்கள் சிந்திக்கக்கூடும். வேலையை பற்றி அதிகமாக உங்களால் கற்றுக்கொள்ள முடியும். உங்கள் மேலதிகாரியின் நன்மதிப்பை பெற்று உங்கள் வேலையில் உங்களால் முன்னேறி செல்ல முடியும். தேவைக்கு அதிகமான நேரம் உழைப்பது குறித்து உங்களை நீங்களே பாராட்டி கொள்ளக்கூடும். நீங்கள் எவ்வளவு கடினமாக உழைக்கிறீர்கள் என்பதற்கான ஆதாரம் இது. உங்கள் மனைவி உங்களை குறித்து பெருமிதம் கொள்ள வேண்டும். நீங்கள் உடைமைகளை மையமாக வைத்து வாழுகின்றவர் என்றால் வேலை நேரத்தை தாண்டி நீங்கள் உழைப்பதால் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய கூடுதல் வருமானத்தை கொண்டு என்னவெல்லாம் வாங்க முடியும் என்று நீங்கள் சிந்திக்கக்கூடும். அல்லது நீண்ட நேரம் வேலை பார்ப்பது அலுவலகத்தில் உங்கள் மதிப்பை எந்த அளவுக்கு உயர்த்தும் என்பதை நீங்கள் கருத்தில் கொள்ளக்கூடும். நீங்கள் எவ்வளவு உன்னதமானவர், எவ்வளவு தியாகம் செய்கிறீர்கள், எவ்வளவு அர்ப்பணிப்புடன் செயல்படுகிறீர்கள் என்று உங்களை பற்றிய நாளைய தினம் அனைவருக்கும் தெரிய வரும். நீங்கள் இன்பத்தை மையமாக கொண்டு வாழுகின்றவராக இருந்தால் நீங்கள் நீண்ட நேரம் வேலை பார்ப்பது உங்கள் மனைவிக்கு மகிழ்ச்சி அளித்தாலும் அந்த கூடுதல் வேலையை ஒதுக்கி வைத்துவிட்டு நீங்கள் இசை நிகழ்ச்சிக்கு செல்லுவீர்கள். வெளியே போய் உல்லாசமாக கழித்துவிட்டு வருவதற்கு நீங்கள் தகுதியானவர்தான். நீங்கள் நண்பரை மையமாக கொண்டு வாழுகின்றவர் என்றால் உங்களுடைய தீர்மானம் உங்களோடு இசை நிகழ்ச்சிக்கு செல்லுவதற்கு உங்கள் நண்பர்களையும் நீங்கள் அழைத்திருக்கிறீர்களா என்பதன் அடிப்படையில் அமைந்திருக்கும். அல்லது அலுவலகத்தில் உங்களுடன் வேலை பார்க்கும் நண்பர்களும் நீண்ட நேரம் வேலை பார்க்க போகிறீர்களா என்பதை அது சார்ந்திருக்கும். நீங்கள் பகைவரை மையமாக கொண்டு செயல்பட்டால் மாலையில் வெகு நேரம் வரை நீங்கள் வேலை பார்க்கக்கூடும். ஏனெனில் தான் இந்த நிறுவனத்திற்கு மிகப்பெரிய சொத்து என்று தன்னை பற்றி நினைத்து கொண்டிருக்கின்ற இன்னொரு நபரை விட அதிக அனுகூலமான நிலையை அது உங்களுக்கு உருவாக்கி கொடுக்கும் என்பதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். அந்த நபர் குதூகலமாக இருக்கும் நேரத்தில் நீங்கள் அதிக நேரம் அடிமை போல் உழைத்து அவருடைய வேலையும் சேர்த்து பார்த்து கொண்டு உங்களுடைய தனிப்பட்ட இன்பத்தை நிறுவனத்தின் நலனுக்காக தியாகம் செய்து கொண்டிருப்பீர்கள். நீங்கள் தேவாலயத்தை மையமாக கொண்டவராக இருந்தால் இசை நிகழ்ச்சிக்கு செல்லுவதற்கான தீர்மானம் தேவாலயத்தில் உள்ள மற்ற உறுப்பினர்களின் திட்டங்களின் தாக்கத்திற்கு உட்படக்கூடும். அவர்களின் யாரேனும் ஒருவர் உங்கள் அலுவலகத்தில் வேலை செய்கிறாரா இல்லையா என்பதோ அது எப்படிப்பட்ட இசை நிகழ்ச்சி என்பதோ கூட உங்கள் தீர்மானத்தின் மீது தாக்கம் ஏற்படுத்தக்கூடும். தேவாலயத்தின் ஒரு நல்ல உறுப்பினர் என்ன செய்வார் என்பது பற்றிய உங்கள் கருத்தும் அந்த கூடுதல் வேலையை ஒரு சேவையாக நீங்கள் பார்க்கிறீர்களா அல்லது பௌதிக சொத்தை நாடி செல்லுவதாக நீங்கள் பார்க்கிறீர்களா என்பதும் கூட உங்கள் தீர்மானத்தின் மீது தாக்கம் ஏற்படுத்தக்கூடும். நீங்கள் சுயத்தை மையமாக கொண்டிருந்தால் உங்களுக்கு எது சிறந்த நன்மை அளிக்கும் என்பதில் நீங்கள் உங்கள் கவனத்தை குவிப்பீர்கள். மாலையில் வெளியே செல்வது உங்களுக்கு நல்லதா
அல்லது உங்கள் முதலாளியின் நன்மதிப்பை பெறுவது உங்களுக்கு நல்லதா? இவ்விரு வெவ்வேறு விஷயங்களும் எவ்வாறு உங்களை பாதிக்கும் என்பது உங்களுடைய முக்கிய கவலையாக இருக்கும். தனியொரு நிகழ்வை பார்ப்பதற்கான பல்வேறு வழிகளை நாம் கருத்தில் கொள்ளும்போது மற்றவர்களுடனான நம்முடைய பரிவர்த்தனைகளில் இளம் பெண் அல்லது வயதான பெண்மணி கண்ணோட்ட பிரச்சனைகள் நம்மிடம் இருப்பதில் வியப்பேதும் இல்லை. நம்முடைய மையங்கள் அடிப்படையில் நம்முடைய அன்றாட தீர்மானங்களையும் நம்முடைய நடவடிக்கைகளையும் நிகழ்வுகளுக்கு நாம் கொடுக்கும் அர்த்தங்களையும் எவ்வாறு பாதிக்கின்றன என்பதை இப்போது நீங்கள் அறிந்திருப்பீர்கள். முன் யோசனையுடன் கூடிய ஒரு நபராக இருப்பதற்கு அந்த மையம் உங்களுக்கு சக்தி அளிக்காவிட்டால் அப்படிப்பட்ட சக்தியை உங்களுக்கு வழங்கக்கூடிய ஒரு மையத்தை உருவாக்குவதற்கு தேவையான கருத்து கண்ணோட்ட மாற்றங்களை ஏற்படுத்துவது உங்களுடைய ஆற்றலுக்கு இன்றியமையாதது. கொள்கையை மையமாக கொண்டவர் என்ற முறையில் சூழ்நிலையிலிருந்து விலகி நின்று தேர்ந்தெடுப்பதற்கு உங்களுக்கு இருக்கும் வாய்ப்புகளை பாரபட்சமின்றி நீங்கள் மதிப்பீடு செய்ய வேண்டும். உங்களுடைய அலுவலக தேவைகள், குடும்ப தேவைகள் மற்றும் பிற தேவைகளையும் சாத்தியப்படக்கூடிய பல்வேறு மாற்று தீர்மானங்களின் விளைவுகளையும் கவனமாக ஆய்வு செய்து அனைத்து காரணிகளையும் கருத்தில் கொண்டு சிறந்த தீர்வை கண்டுபிடிக்க நீங்கள் முயற்சிப்பீர்கள். நீங்கள் இசை நிகழ்ச்சிக்கு போகிறீர்களா அல்லது அலுவலகத்தில் தங்கி அந்த கூடுதல் வேலையை பார்க்கிறீர்களோ? உண்மையிலேயே அது ஒரு சிறந்த தீர்மானத்தின் ஒரு சிறிய பகுதி தான். எண்ணற்ற பிற மையங்களுடனும் இதே போன்ற தேர்ந்தெடுப்பை நீங்கள் மேற்கொள்ளக்கூடும். கொள்கையை மையமாக கொண்ட ஒரு கண்ணோட்டத்திலிருந்து நீங்கள் இயங்கும் போது பல்வேறு முக்கிய வேறுபாடுகள் இருக்கின்றன. முதலில் மற்றவர்களோ அல்லது பிற சூழல்களோ உங்கள் மீது தாக்கம் ஏற்படுத்துவதில்லை. எது சிறந்த மாற்று என்று நீங்கள் தீர்மானிக்கிறீர்களோ அதை நீங்கள் முன் யோசனையுடன் தேர்ந்தெடுக்கிறீர்கள். நீங்கள் உங்கள் தீர்மானத்தை பிரஞையோடும் புத்திசாலித்தனத்தோடும் மேற்கொள்ளுகிறீர்கள். இரண்டாவதாக, உங்கள் தீர்மானம் கணிக்கப்படக்கூடிய நீண்டகால விளைவுகளை வழங்குகின்ற கொள்கைகளின் அடிப்படையில் அமைந்துள்ளதால் அது மிகவும் ஆற்றல் மிக்கதாக இருக்கும் என்பதை நீங்கள் அறிவீர்கள். மூன்றாவதாக, நீங்கள் செய்ய தேர்ந்தெடுக்கும் விஷயங்கள் வாழ்வில் உங்களுடைய உச்சகட்ட விழுமியங்களுக்கு பங்களிப்பதாக அமையும். அலுவலகத்தில் உங்களுடன் பணியாற்றும் ஒருவரை விட அனுகூலமான நிலையில் உங்களை நிலைப்படுத்துவதற்காக வேலை நேரம் தாண்டியும் நீங்கள் வேலை செய்வது என்பது அந்த உள்நோக்கம் இல்லாமல் அதிக நேரம் வேலை செய்வதிலிருந்து முற்றிலும் மாறுபட்டது. ஏனெனில் நீங்கள் உங்கள் மேலதிகாரியின் செயல்திறனை மதிக்கிறீர்கள். உங்கள் நிறுவனத்தின் நலனிற்கு உண்மையிலேயே பங்காற்ற விரும்புகிறீர்கள். உங்கள் தீர்மானங்களை நீங்கள் செயல்படுத்தும் போது உங்களுக்கு கிடைக்கும் அனுபவங்கள் நீங்கள் உங்களுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையை கருத்தில் கொள்ளும்போது அதிக அர்த்தத்தையும் தரத்தையும் பெறுகின்றன. நான்காவதாக, உங்களுடைய சகசார்பு உறவுகளில் நீங்கள் உருவாக்கியுள்ள வலிமையான மனித தொடர்புகளுக்குள் உங்கள் மனைவியுடனும் மேலதிகாரியுடனும் எளிதில் உங்களால் கருத்து பரிமாற்றம் மேற்கொள்ள முடியும். நீங்கள் சார்பற்றவராக இருப்பதால் உங்களால் சிறந்த முறையில் சகசார்புடையவராகவும் இருக்க முடியும். எந்த வேலையை பிறருக்கு பகிர்ந்தளிக்க முடியுமோ அதை பகிர்ந்து கொடுத்துவிட்டு அடுத்த நாள் காலையில் முன்னதாகவே வந்து மீதி வேலையை செய்து முடிப்பதாக நீங்கள் தீர்மானிக்கக்கூடும். இறுதியாக, உங்கள் தீர்மானத்தை பற்றி நீங்கள் சௌகரியமாக உணர்வீர்கள். செய்வதற்கு நீங்கள் எதை தேர்ந்தெடுத்தாலும் சரி, அதன் மீது ஒருமித்த கவனம் செலுத்தி அதை உங்களால் மகிழ்ச்சியாக செய்ய முடியும். கொள்கையை மையமாக கொண்டவர் என்ற முறையில் விஷயங்களை நீங்கள் வித்தியாசமாக பார்க்கிறீர்கள். விஷயங்களை நீங்கள் வித்தியாசமாக பார்ப்பதால் நீங்கள் வித்தியாசமாக சிந்திக்கிறீர்கள், வித்தியாசமாக நடந்து கொள்ளுகிறீர்கள். ஒரு திடமான மாறாத மையத்திலிருந்து பிறக்கின்ற உயர்ந்த பாதுகாப்பும் வழிகாட்டுதலும் அறிவும் சக்தியும் உங்களிடம் இருப்பதால் உயர்ந்த அளவு உங்களுடன் முன் யோசனையுடன் கூடிய மிக அதிக ஆற்றல் வாய்ந்த ஒரு வாழ்க்கைக்கான அடித்தளத்தை நீங்கள் பெற்றுள்ளீர்கள். ஒரு சொந்த குறிக்கோள் வாசகத்தை எழுதுவதும் அதை பயன்படுத்துவதும். நாம் நமக்குள் ஆழமாக சென்று நம்முடைய அடிப்படை கருத்து கண்ணோட்டங்களை புரிந்து கொண்டு சரியான கொள்கைகளுடன் அவற்றை இசைவுபடுத்துவதற்காக அவற்றை மறுசீரமைக்கும் போது ஆற்றல் வாய்ந்த மற்றும் சக்தி அளிக்கும் மையம் ஒன்றை நாம் உருவாக்குவதோடு உலகத்தை பார்ப்பதற்கு உதவுகின்ற ஒரு தெளிவான லென்ஸையும் நாம் உருவாக்குகிறோம். பிறகு ஒரு தனித்துவமான நபர் என்ற முறையில் அந்த லென்ஸை எவ்வாறு உலகத்துடன் நாம் தொடர்பு படுத்துகிறோம் என்பதன் மீது நம்மால் கவனம் செலுத்த முடியும். வாழ்வில் நம்முடைய குறிக்கோள்களை நாம் புதிதாக கண்டுபிடிப்பதில்லை, மாறாக அவற்றை நாம் துப்பறிகிறோம் என்று விக்டர் பிராங்கல் கூறியுள்ளார். நாம் ஒவ்வொருவரிடமும் மனசாட்சி என்ற உள்ளார்ந்த கண்காணிப்பு கருவி ஒன்று உள்ளது.
நம்முடைய சொந்த தனித்துவத்தையும் நம்மால் வழங்க முடிகின்ற தனிப்பட்ட பங்களிப்புகளையும் குறித்த விழிப்புணர்வை நாம் இதிலிருந்து பெறுகிறோம். பிராங்கல் இவ்வாறு கூறியுள்ளார்: தன் வாழ்வில் தனக்கு சொந்தமான ஒரு குறிப்பிட்ட தொழிலோ அல்லது குறிக்கோளோ ஒவ்வொருவரிடமும் உள்ளது. அவருடைய இடத்தை வேறொருவரால் அவரிடமிருந்து பறிக்க முடியாது. எனவே ஒவ்வொருவருடைய வேலையும் அந்த வேலையை நடைமுறைப்படுத்துவதற்கு அவருக்கு கிடைக்கின்ற வாய்ப்பை போல தனித்துவமானது. அந்த தனித்துவத்திற்கு வார்த்தை வெளிப்பாட்டை கொடுப்பதற்கு நாம் முயற்சிப்பதில் முன் யோசனையுடன் செயல்பட வேண்டியதன் முக்கியத்துவமும், நாம் நம்முடைய செல்வாக்கு வட்டத்திற்குள் செயல்பட வேண்டியதன் அவசியமும் நமக்கு மீண்டும் நினைவுறுத்தப்படுகின்றன. கரிசன வட்டத்திலிருந்து நம்முடைய வாழ்க்கைக்கு ஏதோ ஒரு தெளிவற்ற அர்த்தத்தை காண முயற்சிப்பது, முன் யோசனையுடன் கூடிய பொறுப்பை தட்டி கழித்துவிட்டு நம்முடைய சொந்த முதற் படைப்பை மற்றவர்கள் அல்லது சூழல்களின் கைகளில் ஒப்படைப்பதை போன்றது. நம்முடைய வாழ்வின் அர்த்தம் நமக்குள்ளில் இருந்து வருகிறது. மீண்டும் விக்டர் பிராங்கலின் வார்த்தைகளில் கூறினால், இறுதியில் தன்னுடைய வாழ்க்கைக்கு என்ன அர்த்தம் என்று ஒருவர் கேட்கக்கூடாது. மாறாக கேள்வி தன்னிடம்தான் கேட்கப்படுகிறது என்பதை அவர் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஒரே வரியில் கூறினால், வாழ்க்கையானது ஒவ்வொரு மனிதனிடமும் கேள்வி கேட்கிறது. தன்னுடைய சொந்த வாழ்க்கைக்கு விடையளிப்பதன் மூலமாக மட்டுமே வாழ்க்கைக்கு அவனால் பதிலளிக்க முடியும். பொறுப்பாக இருப்பதன் மூலமாக மட்டுமே வாழ்க்கைக்கு அவனால் விடையளிக்க முடியும். தனிப்பட்ட பொறுப்பு அல்லது முன் யோசனையுடன் கூடிய செயல்பாடு என்பது முதற் படைப்பிற்கான அடித்தளமாகும். நீங்கள் தான் திட்டமிடுபவர் என்று 1வது பழக்கம் கூறுகிறது. பிறகு அந்த திட்டத்தை எழுதுங்கள் என்று 2வது பழக்கம் கூறுகிறது. நீங்கள் தான் திட்டமிடுபவர், நீங்கள் தான் அதற்கு பொறுப்பு என்ற கருத்தை நீங்கள் ஏற்றுக்கொண்டால் ஒழிய அத்திட்டத்தை எழுதுவதற்கு நீங்கள் உண்மையிலேயே உங்கள் நேரத்தை முதலீடு செய்ய மாட்டீர்கள். முன் யோசனையுடன் செயல்படும் மக்கள் என்ற முறையில் நாம் யாராக ஆக விரும்புகிறோம், நம் வாழ்வில் நாம் என்ன செய்ய விரும்புகிறோம் என்பதற்கு புற உலகில் நம்மால் வடிவம் கொடுக்க தொடங்க முடியும். நம்முடைய வாழ்க்கைக்கென்று ஒரு தனிப்பட்ட குறிக்கோள் வாசகத்தை நம்மால் எழுத முடியும். ஒரு குறிக்கோள் வாசகம் என்பது ஒரே இரவில் எழுதப்படும் ஒன்றல்ல. ஆழ்ந்த சிந்தனை எச்சரிக்கையுடன் கூடிய ஆய்வு, சிந்தனை பூர்வமான வெளிப்பாடு, இறுதி வடிவத்தை பெறுவதற்கு முந்தைய பல திருத்தங்கள் ஆகியவை அதில் அடங்கும். உங்கள் குறிக்கோள் வாசகம் உங்களுக்கு சௌகரியமானதாக ஆவதற்கும், அது முழுமையானது என்றும், உங்களுடைய உள்ளார்ந்த விளிமியங்களையும் வழிகாட்டுதல்களையும் அது துல்லியமாக வெளிப்படுத்துகின்றது என்றும் நீங்கள் உணருவதற்கும் பல வாரங்கள் அல்லது பல மாதங்கள் பிடிக்கக்கூடும். அப்போது கூட காலப்போக்கில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய உள்நோக்குகள் அல்லது மாறும் சூழல்களுக்கு ஏற்ப தொடர்ந்து அதை மறுபரிசீலனை செய்யவும் சிறு திருத்தங்களை மேற்கொள்ளவும் நீங்கள் விரும்புவீர்கள். ஆனால் அடிப்படையில் உங்கள் குறிக்கோள் வாசகம் உங்களுடைய அரசியலமைப்பு சட்டமாக மாறுகிறது. உங்களுடைய முன்னோக்கு மற்றும் விளிமியங்களின் திடமான வெளிப்பாடாக ஆகிறது. அது நீங்கள் உங்கள் வாழ்வில் உள்ள அனைத்தையும் அளவிடுவதற்கான காரணியாக ஆகிறது. என்னுடைய சொந்த குறிக்கோள் வாசகத்தை நான் சமீபத்தில் தான் மறுபரிசீலனை செய்து முடித்தேன். இதை நான் அடிக்கடி செய்து வருகிறேன். ஒரு கடற்கரையோரத்தில் தனியாக அமர்ந்து கொண்டு என்னுடைய குறிப்பேட்டை எடுத்து வைத்துக்கொண்டு என்னுடைய குறிக்கோள் வாசகத்தை நான் திருத்தி அமைத்தேன். இதற்கு பல மணி நேரங்கள் ஆனது. ஆனால் ஒரு தெளிவையும் அர்ப்பணிப்பு மற்றும் ஒரு ஒழுங்கமைப்பு உணர்வையும், ஒரு குதூகலம் மற்றும் சுதந்திர உணர்வையும் நான் எனக்குள் உணர்ந்தேன். ஒரு விளைவு எவ்வளவு முக்கியமோ அதை அடைவதற்கான செயல்முறையும் அதே அளவு முக்கியமானது. உங்களுடைய சொந்த குறிக்கோள் வாசகத்தை எழுதுவதோ அல்லது அதை மறுபரிசீலனை செய்வதோ உங்களை மாற்றுகிறது. ஏனெனில் உங்கள் முன்னுரிமைகளை நீங்கள் ஆழமாகவும் கவனமாகவும் சிந்தித்து உங்கள் நடத்தையை உங்கள் நம்பிக்கைகளுக்கு இசைவாக அமைத்து கொள்வதற்கு அது உங்களை கட்டாயப்படுத்துகிறது. நீங்கள் அவ்வாறு செய்யும்போது உங்களுக்கு நிகழும் அனைத்து விஷயங்களும் உங்களை உணர்ச்சி வசப்பட செய்வதில்லை என்பதையும், அவற்றால் நீங்கள் தூண்டப்படுவதில்லை என்பதையும் மற்றவர்கள் உணரத் தொடங்குகின்றனர். நீங்கள் என்ன செய்ய முயற்சித்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்பதை பற்றிய ஒரு குறிக்கோள் உணர்வு உங்களிடம் இருக்கிறது. நீங்கள் அது குறித்து உற்சாகமாக இருக்கிறீர்கள். உங்களுடைய ஒட்டுமொத்த மூளையையும் பயன்படுத்துதல். நம்முடைய சுய விழிப்புணர்வு நம்முடைய சொந்த எண்ணங்களை ஆய்வு செய்வதற்கு நமக்கு சக்தி அளிக்கிறது. ஒரு தனிப்பட்ட குறிக்கோள் வாசகத்தை எழுதுவதில் இது குறிப்பாக உதவுகிறது. ஏனெனில் 2வது பழக்கத்தை கடைபிடிப்பதற்கு நமக்கு உதவுகின்ற 2 தனித்துவமான அம்சங்களான கற்பனையும் மனசாட்சியும் வலது மூளையின் முதன்மை செயல்பாடுகளாகும். வலது மூளையின் திறனை எவ்வாறு பயன்படுத்துவது என்பதை புரிந்து கொள்வது முதற் படைப்பிற்கான நம்முடைய திறனை பெருமளவில் அதிகரிக்கிறது. இதோட இன்னைக்கான பாட்டை நம்ம முடிச்சுக்கலாம்.
நாளைக்கு மேற்கொண்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணலாம். கண்டிப்பாக இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்புகிறேன். பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா கதைப்போமா வித் ஆர்ஜி சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.